வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு நாடு, அதுல ஒரு ராஜா இருந்தாருங்களாம். அந்த ராஜா ரொம்ப நல்லவருங்களாம். அவருக்கு ஒரு ஆசைங்களாம், அன்னச்சத்திரம் ஒண்ணு கட்டி, அந்த நாட்டுக்கு வர வழிப்போக்கர்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு. அன்னைக்கு தான் அந்த அன்னச்சத்திரத்த கட்டி முடிச்சாங்களாம். அன்னைக்கு திறப்பு விழாவாம். அன்னைக்கு சமையல்காரர் ஒரு பிரமாதமான ஒரு சாம்பார் சாதம் எல்லா காயும் போட்டு, அத செஞ்சு முடிச்ச உடனே, ராஜாவே நேரடியா வந்து அத சுவைத்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, சமையல்காரரோட ராஜாவே அந்த பாத்திரத்த தூக்கிக்கிட்டே வந்தாருங்களாம். அன்னச்சத்திரத்துல பரிமாறுற இடத்துக்கு. அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு வர நேரத்துல, மேல வந்து ஒரு கழுகு ஒரு பாம்ப கொத்திக்கிட்டு போச்சுங்களாம். அந்த பாம்புடைய விஷம் நேரடியா வந்து இந்த சாப்பாடு பாத்திரத்துல விழுந்துருச்சுங்களாம். விழுந்தது யாருக்குமே தெரியாதுங்களாம். இது தெரியாத ராஜா அங்க வந்த 10 வழிப்போக்கர்களுக்கு சாப்பாடு தான் கையாலேயே பரிமாறினாருங்களாம். பரிமாறின உடனேயே அவங்க அத்தனை பேருமே இறந்துட்டாங்களாம். ராஜாவால அந்த துக்கத்த தாங்கவே முடியலையாம். ரொம்ப மன கஷ்டப்பட்டாருங்களாம். இந்த 10 பேர் இறந்துட்டாங்க இல்லீங்களா? அவங்களுடைய ஆத்மா நேரா யமலோகத்துக்கு போச்சுங்களாம். அங்க சித்திரகுப்தர் கணக்கு எடுத்தாருங்களாம். அப்ப சித்திரகுப்தர் யமதர்மராஜா பார்த்து சொன்னாருங்களாம், இந்த 10 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? இவங்க இறந்ததுக்கு காரணமான அந்த பாவ கணக்க அந்த கழுகு மேலயா? இல்ல அந்த பாம்பின் மேலயா? இல்ல அந்த சமையல்காரர் மேலயா? இல்லைன்னா இந்த ராஜா மேலயா? யார் மேல எழுதுறதுன்னு கேட்டாருங்க. யமதர்மராஜாக்கே குழப்பங்களாம். அவர் சொன்னாரு, "கொஞ்சம் பொறுமையா இருன்னு" சொன்னாருங்களாம். சரின்னு ஒரு 10 நாள் கழிஞ்சு அதே நாட்டுக்கு 4 சாதுக்கள் வந்தாங்களாம். அந்த நாட்டின் எல்லையில ஒரு குடிசையில ஒரு கிழவி வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த கிழவி கிட்ட போய் கேட்டாங்களாம், "அம்மா நாங்க பசியோட வந்திருக்கிறோம். இந்த அன்னச்சத்திரம் எங்க இருக்கு? இந்த நாட்டின் அரசர் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு போடுறாராம். அத கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பசியா இருக்கு" அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த வழிப்போக்கர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கிழவி சொல்லுச்சுங்களாம், ராஜா சாப்பாடு போடுவாருங்களாம். ஆனா சாப்பிட்ட அத்தனை பேருமே அந்த நேரமே செத்து போயிடுவாங்களாம். பாரு என்ன கதையா இருக்கு அப்படின்னு அந்த கிழவி தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த குடிசை உள்ள போயிடுச்சுங்களாம். இத கேட்ட அந்த 4 சாதுக்கள் துண்ட காணோம் துணிய காணோம்னு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்களாம். யமதர்மராஜா சித்திரகுப்தரை கூப்பிட்டாருங்களாம். இங்க வா. யார் பேர்ல இந்த பாவக்கணக்கு எழுதுறதுன்னு குழப்பத்துல இருந்தோம்ல, இந்த கிழவி பேர்ல எழுது. ஏன் சொல்றேன்னா, மத்தவங்கள பத்தி ரொம்ப தப்பா எதுவுமே தெரியாம ஒரு பழிபாவங்கள் போடுது. தேவையில்லாம மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு எப்பவுமே நரகம் தான் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதை நமக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குதுன்னா, நம்மள சுத்தி நெறைய பேர் இப்படிதாங்க இருக்கிறாங்க. தேவையில்லாம அவன் அப்படி, இவ இப்படி, இங்க போறா, அங்க போறா. நம்மள பத்தி எப்பவுமே தப்பு தப்பா ஏதாவது ஒரு அவதூறு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த கதை ஒரு பாடம்ங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.